ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் போயிட்டு வந்திருந்தேன். அங்கே சில ஐட்டம்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ராஷா பிராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹாட் பேக் வாங்கியிருக்கிறேன். இது வந்து 2.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இந்த ஹாட் பேக் பார்த்திங்கன்னா இதோடைய அந்த கார்னர்ஸை, அதாவது ஹோல்ட் பண்ணுற இடத்துல வந்து நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹாட் பேக்கும் நல்லா இருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. இதோட பிராண்ட் நேம் வந்து இந்த ஹாட் பேக்குடைய பேக் சைடும் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க, ராஷா அப்படிங்கிற பிராண்டு. இது ஆக்சுவலாக நான் வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறதுனால தான் நான் இப்போ இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 773 rupees, 2.5 லிட்டர்ஸ். இதே ராஷா பிராண்டில் 1.5 லிட்டர்ஸ் ஹாட் பேக்கு வாங்கியிருக்கிறேன். இது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. இதுவும் வந்து அதே மாதிரியே அந்த ஹேண்டில் கிட்ட கோல்டன் கலர் ஃப்ரேம்லாம் கொடுத்துருக்குறாங்க. அண்டு வெயிட்டாகவும் இருந்துச்சு, ஹாட் பேக் நல்லா வெயிட்டாக இருந்தது. இதோட பிராண்ட் நேமும் பேக் சைடு வந்து அதில் பிரிண்ட் பண்ணியிருந்தது. இந்த 1.5 லிட்டர்ஸ் ஹாட் பேக்கோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 585 rupees. என் பையனுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். அது வந்து 3 லேயர் டிஃபன் பாக்ஸு, நல்லா வெயிட்டாக இருந்தது. அண்ட் அந்த விளிம்பெல்லாம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் நல்லா பிளெண்டாகவும் இருந்தது. இந்த டிஃபன் பாக்ஸுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 420 rupees. கூடவே சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், அதாவது ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக. அதோட ப்ரைஸ் வந்து 108 rupees. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். அது வந்து எல்கேஜிங்கிற பிராண்டு. இதோட காஸ்ட் வந்து 150 rupees. நல்லாவே இருந்தது, ஃபினிஷிங் எல்லாமே நல்லா இருந்தது. உள்ளேயும் வந்து ஃபினிஷிங் நல்லா இருந்தது. இது கிட்டத்தட்ட வந்து 1.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து கெப்பாசிட்டி பிடிக்கும். அப்புறம் ஒரு காஃபி மக்கு வாங்கினேங்க. எனக்கு எங்கே போனாலும் இந்த காஃபி மக்கு மேலே ஒரு க்ரேஸு. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டிசைன் அந்த மாதிரிலாம் பார்த்தேன்னா டக்குன்னு வாங்கிடுவேன். அதுவும் வாங்கினேன், இந்த காஃபி மக்கு. அப்புறம் மற்ற சில ஐட்டம்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக அந்த பீலர், அப்புறம் ப்ரெஷ்ஷு, அப்புறம் நப்தலின் பால்ஸு, உடன் கிளிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரெஷ்ஷு வாங்கியிருந்தேன். இது தாங்க நான் வாங்கின ஐட்டம்ஸு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.